ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஆயுத பூஜைக்கான கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்லேருந்து மார்னிங் லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். வாலில் இருக்க டைல்ஸ் எல்லாத்தையுமே ஹைட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் டாப் மேலே ஏறி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். டைல்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் அண்ட் ஒயிட் மிங்கில் ஆயிருக்கும். கரை படித்தா நல்லாவே தெரியும். கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இருந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அடிக்கிற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதால அந்தளவுக்கு டஸ்ட்டு ரொம்ப இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி லீவ் டேஸில் தான் க்ளீன் பண்ண முடியுன்றதுக்காகவே டஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஷீல்டெலாம் பார்த்திங்கன்னா என் பையன் சிலம்பத்தில் வாங்கினது. ஸ்கூல் காம்படிஷன்லையும் ஷீல்டு வாங்கியிருக்கான். ஒரு 3 months பிஃபோர் தான் தொடச்சி வச்சேன். அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடு பார்த்திங்கன்னா 250 square feet தான். ரொம்ப குட்டி வீடு தான். வீடு பார்த்தீங்கன்னா 350 square feet தான். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். செல்ஃபோ ரேக்கோ எங்கே வச்சாலும் சரி, அதில் எங்கேருந்து வருமோ தெரியாது, எல்லா பொருளும் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தேவையான திங்ஸ் தான் இருக்கும். இந்த ரேக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷனுக்கு இப்போ திருப்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது அடிக்கடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சுருக்கேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என் பையனும் ஹஸ்பண்டும் வேர் பண்ணுற சாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணாலும் டெய்லி மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது சாக்ஸ் எங்கன்னு கேட்பான். இன்னொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, ஸ்கெட்ச் பென்ஸ், அதுக்கப்புறம் இங்கு பாட்டில்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் பேக், என் பையனோட லஞ்ச் பேக், என்னோட லஞ்ச் பேக் இதெல்லாம் வச்சுருப்பேன். லஞ்ச் பேக் வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்காக பென்னு, பென்சில், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸாக வச்சாலும் என் பையன் பார்த்தீங்கன்னா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டான், அங்கங்கே போட்டுருவான். அப்புறம் இது எங்கே அது எங்கன்னு என்கிட்ட தான் கேட்டுட்ருப்பான். யாரோட சென்ஸ்லாம் இது மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கேன். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஷூஸு, செப்பல்லாம் வச்சுருக்கேன். மார்னிங் விளக்கேற்றும் போது ரேக் வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தால அந்த குட்டி ஸ்பேஸை மட்டும் காமிச்சிருப்பேன். டோர் எல்லாமே வெட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ஒரு 1 week வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எது எப்படி எங்கே போகுதுன்னு தெரியாது. ஹூக்கில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி என் பையனோட கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பை, என்னோட பர்ஸ்லாம் மாட்டியிருப்பேன். ஃபிஷ் தொட்டியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து மீன் எடுத்து விட்டுருக்கேன். வீட்டோட ஹால் பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே ஒரு டீப்பாக வச்சுருக்கேன். இங்கேயும் எப்போ யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இருக்கும். என் பையனோட புக்ஸ்லாம் இருக்கும். இது அவனே சார்ட்டில் ரெடி பண்ண டிடிபியை. பூஜை ரூம் பார்த்திங்கன்னா தனியாக கிடையாது, ஹாலில் இருக்கிற ஷெல்ஃப் தான் பூஜை ரூம். ஸ்கூல் ஒர்க் இருக்குது. ஸோ ரேங்க் கார்டு போடுறது, மார்க் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் எழுதிட்டுருக்கேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கெலாம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.